வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். ரகு சென்னையில் ஒரு சொந்த லாரி வைத்து தொழில் செய்து வருகிறார். அவர் எப்போதுமே சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அளவோடு மட்டுமே பாரம் ஏற்றுபவர். அவருடைய உதவியாளர் செல்வம் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வான். ஒரு நாள் காலை ஒரு பெரிய பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வருகிறது. அந்த நிறுவனத்தின் மேலாளர் ரகுவை அழைத்து நிறைய காலி பிளாஸ்டிக் குடங்களையும் கூடைகளையும் நகரின் மறுபக்கத்திற்கு ஏற்றிச் செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். ரகுவும் செல்வமும் அந்த பொருட்களை பார்வையிடுகிறார்கள். செல்வம் அந்த பிளாஸ்டிக் கூடைகளை தூக்கி பார்த்துவிட்டு சிரிக்கிறான். அண்ணே, இதெல்லாம் வெறும் பிளாஸ்டிக் தாங்கண்ணே, எடையே இல்லை, மயில் தோகை மாதிரி லேசா இருக்கு என்று ரகுவிடம் கூறுகிறான். ரகுவும், ஆமாம், எடை கம்மிதான், சீக்கிரம் ஏற்றி முடிப்போம் என்கிறார். அவர்கள் இருவரும் சேர்ந்து பிளாஸ்டிக் குடங்களையும் கூடைகளையும் லாரியில் ஏற்றத் தொடங்குகிறார்கள். வண்டியின் கொள்ளளவுக்கு ஏற்ப பொருட்கள் ஓரளவு நிரம்புகின்றன. ரகு வண்டியின் எடையை சரிபார்த்துவிட்டு போதும் என்று நினைக்கிறார். அப்போது கிடங்கு மேலாளர் எஞ்சியிருக்கும் சில 100 கூடைகளையும் அதே வண்டியிலேயே ஏற்றிவிடும்படி செல்வத்திடம் ரகசியமாக கூறுகிறார். அதற்கு தனியாக கூடுதல் பணம் தருவதாகவும் ஆசை காட்டுகிறார். செல்வம், இதுதான் வெறும் பிளாஸ்டிக் தானே, இன்னும் கொஞ்சம் ஏற்றினால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று பேராசைப்படுகிறான். செல்வம் மேலும் பல கூடைகளை அடுக்க முயல்வதைக் கண்ட ரகு அவனை தடுக்கிறார். செல்வம், வண்டிக்குன்னு ஒரு அளவு இருக்கு, லேசான பொருளாக இருந்தாலும் அளவுக்கு மீறக்கூடாது என்று எச்சரிக்கிறார். ஆனால் செல்வம், அண்ணே, இது காத்து மாதிரி லேசானதுன்னே, ஒன்னும் ஆகாது என்று ரகுவை சமாதானப்படுத்துகிறான். ரகுவின் பேச்சை கேட்காமல் செல்வம் லாரியின் உயரத்தை தாண்டி மலை போல பிளாஸ்டிக் பொருட்களை அடுக்கிக் கொண்டே போகிறான். வண்டியின் பின்புறம் பிளாஸ்டிக் கூடைகளால் நிரம்பி வழிகிறது. இப்போது லாரி பார்ப்பதற்கு மிக பிரம்மாண்டமாக எடை கட்டுப்பாட்டை மீறியதாக காட்சியளிக்கிறது. ஏற்றிய பொருட்கள் கீழே விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக செல்வம் ஒரு பெரிய கயிற்றை எடுத்து வண்டியின் மேல் இறுக்கிக் கட்டுகிறான். லேசான பொருட்கள்தானே என்ற அலட்சியத்தில் அவன் வண்டியின் அச்சு தாங்குமா என்று யோசிக்கவே இல்லை. ரகுவும் வேறு வழியின்றி வண்டியை எடுக்கச் சம்மதிக்கிறார். லாரி மெதுவாக நகரின் பரபரப்பான சாலைகளில் பயணிக்கத் தொடங்குகிறது. வண்டியின் பிரம்மாண்டமான தோற்றத்தை பார்த்து சாலையில் செல்பவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார்கள். ரகு கவனமாக வண்டியை ஓட்டுகிறார். செல்வம் பெருமையோடு அருகில் அமர்ந்திருக்கிறான். நகரத்துச் சாலைகளில் ஆங்காங்கே இருக்கும் மேடு பள்ளங்களிலும் வேகத் தடைகளிலும் லாரி ஏறி இறங்குகிறது. ஒவ்வொரு முறை வண்டி அசையும் போதும் மேலே இருக்கும் லேசான பொருட்கள் வண்டியின் கீழ் பகுதிக்கு ஒருவித அழுத்தத்தை கொடுக்கின்றன. ரகுவுக்கு ஏதோ ஒரு அசௌகரியம் புரிகிறது. வண்டி ஒரு மாதிரி பாரமா போற மாதிரி இருக்கு செல்வம் என்று ரகு கூறுகிறார். அதற்குச் செல்வம் உரக்கச் சிரித்து, அண்ணே, நீங்க சும்மா பயப்படாதீங்க, இது வெறும் பிளாஸ்டிக், வண்டிக்கு இதெல்லாம் ஒரு எடையே இல்லை என்று அலட்சியமாக கூறுகிறான். அவனுக்கு கிடைக்கப் போகும் கூடுதல் பணத்தின் நினைப்பு மட்டுமே மனதில் இருக்கிறது. நகரத்தின் ஒரு முக்கிய பெரிய வளைவில் லாரி மெதுவாக திரும்புகிறது. லேசான பொருட்களாக இருந்தாலும் மிக உயரமாக அடுக்கப்பட்டிருந்ததால் வளைவில் திரும்பும்போது வண்டியின் ஈர்ப்பு மையம் மாறி ஒரு பக்கமாகச் சாய்கிறது. வண்டியின் அடிப்பகுதியில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கிறது. வண்டியின் கீழ்ப்பகுதியிலிருந்து வந்த மடமட என்ற சத்தத்தை கேட்டு ரகு வண்டியின் வேகத்தை குறைக்கிறார். செல்வம், கீழே ஏதோ சத்தம் கேட்குது, வண்டியை நிறுத்திப் பார்ப்போமா என்று கேட்கிறார். ஆனால் செல்வம், பக்கத்தில்தான் கடை இருக்கு அண்ணே, போயிடலாம் என்று அவசரப்படுத்துகிறான். லாரி இப்போது இலக்கை நெருங்கிவிட்டது. இன்னும் சில 100 மீட்டர்கள் மட்டுமே உள்ளன. ஆனால் அந்தச் சாலை சற்று மோசமான தார் சாலையாக இருக்கிறது. வண்டி தொடர்ந்து குலுங்கியபடி முன்னேறிச் செல்கிறது. திடீரென்று ஒரு சிறிய பள்ளத்தில் வண்டியின் பின் சக்கரம் இறங்கும்போது ஒரு பயங்கரமான உடைந்து போகும் சத்தம் கேட்கிறது. டமார் என்ற சத்தத்துடன் லாரியின் முக்கிய பின் அச்சு ஆக்சல் இரண்டாக முறிந்து போகிறது.
வண்டி அப்படியே நடுரோட்டில் நகல முடியாமல் நின்று விடுகிறது. திடீர் அதிர்வில் வண்டி ஒரு பக்கமாகச் சாய்ந்து நிற்க, ரகுவும் செல்வமும் பதற்றத்துடன் வண்டியை விட்டு கீழே இறங்குகிறார்கள். கீழே குனிந்து பார்த்த செல்வத்தின் முகம் வெளுத்துப் போகிறது. வண்டியின் இரும்பு அச்சு முறிந்திருப்பதை அவன் நம்ப முடியாமல் பார்க்கிறான். ஐயோ அண்ணே, வெறும் பிளாஸ்டிக் குடம்தானே ஏத்தினோம், இந்த இரும்பு அச்சு எப்படி உடைஞ்சது என்று செல்வம் அழாத குறையாக கேட்கிறான். அவனுடைய அலட்சியமும் பேராசையும் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று அவன் நினைக்கவில்லை. வண்டியை பழுதுபார்க்க பெரிய செலவாகும் என்பதை அவன் உணர்கிறான். ரகு செல்வத்தின் தோளை தொட்டு பக்குவமாக கூறுகிறார். செல்வம், மயில் தோகைதானே என்று அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் வண்டியின் அச்சு முறிந்து போகும் என்று வள்ளுவர் அன்றே சொல்லியிருக்கிறார். லேசான பொருளாக இருந்தாலும் அளவு மீறினால் அதன் மொத்த எடை வண்டியை அழித்துவிடும் என்றார். செல்வம் தன் தவறை முழுமையாக உணர்கிறான். மேலாளர் கொடுத்த சில 100 ரூபாய் ஆசைக்காக பல 1000 ரூபாய் மதிப்புள்ள வண்டியின் அச்சை உடைத்து ரகுவின் தொழிலுக்கும் முட்டுக்கட்டை போட்டுவிட்டதை எண்ணி வருந்துகிறான். இனி எப்போதும் பேராசைப்பட மாட்டேன் என்று உறுதியெடுக்கிறான். மாற்று வண்டி வரவழைக்கப்பட்டு பொருட்கள் மாற்றப்படுகின்றன. லாரி பழுதுபார்க்கும் இடத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. செல்வத்தின் மனதில் குறளின் உண்மையான பொருள் ஆழமாக பதிந்து விடுகிறது. அளவறிந்து வாழ்த்தலே சிறந்த வாழ்வு என்பதை நகரம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.